இன்றைக்கி வந்து நாட்டு சேவக்கோழியை தான் க்ளீன் பண்ணுறதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம நாட்டு சேவக்கோழியை நல்லா கட் பண்ணிவிட்டு அதை வந்து சுடுதண்ணி நல்லா கொதியணுங்க. அந்த தண்ணியில் வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறம் இதை வந்து நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த ரெக்கை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துடணுங்க. இது காலில் வந்து அந்த செதில்கள் வந்து இருக்குங்க, அந்த தோல் அதை வந்து நல்லா சுடுதண்ணியில் நல்லா முக்கி அதை எடுத்து வந்து நல்லா மேலே இருக்கக்கூடிய அந்த தோல் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடணுங்க. அப்போ தான் நல்லா இதாக இருக்கும். ஏன்னா அது வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்குங்க. நல்லா சுடுதண்ணியில் முக்கி எடுத்ததுனால இது வந்து அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த ரெக்கை எல்லாத்தையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாங்க. இது எல்லாத்தையும் சின்னதாக இருக்குங்க, கொஞ்சம் அது எல்லாத்தையும் நல்லா அனலில் காட்டிடணுங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம அடுப்பில் காட்டிட்டதுக்கப்புறம் வந்து நம்ம சின்ன கிருமிகள் இருந்தாலும் அதில் வந்து இறந்துருங்க. அதுக்காக தான் நல்லா காட்டிடணும். அடுப்பில் காட்டினதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு மேலே வந்து மஞ்சள் தடவிக்கலாங்க. இதை வந்து நல்லா காட்டினதுக்கப்புறம் அந்த மயிர்கள் எல்லாமே வந்து ரெக்கை எல்லாமே சின்னதாக இருக்கும், அது எல்லாமே வந்து இதாகிடும், பொசுங்கிடும். இதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த தலையையும் இது பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மஞ்சள் தூள் வந்து நம்ம தண்ணியில் நல்லா கரைச்சிக்கிட்டு கையிலையே வச்சு அதை வந்து நல்லா தேய்ச்சிக்கலாங்க. தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அதை இந்த தலையிலையும் நம்ம வந்து தேய்ச்சிக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து இது எல்லாத்தையும் நல்லா அலசிக்கலாங்க. தண்ணியில் வச்சு நல்லா அலசிக்கிட்டதுக்கப்புறம் வந்து நம்ம இதை வந்து நல்லா அலசினதுக்கப்புறம் கட் பண்ண போகிறோங்க. உள்ள அந்த குடல் எல்லாமே நம்மளுக்கு தேவையில்லைங்க, அதை எல்லாத்தையும் தூக்கி போட்டுடலாம். அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த 2 கால்களையும் நம்ம வந்து அதை கட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் பெரிய கோழியாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டம்தாங்க. நம்ம வந்து நல்லா ஸ்ட்ரிப்பாக இழுத்து அதை வந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த குடல், அதுக்கப்புறம் வந்து பித்தப்பை, இது எல்லாத்தையும் வந்து நம்ம எடுத்துடணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த பச்சை கலராக உள்ளே இருக்குங்க, அது நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா அதை எடுத்து தூக்கி போட்டுறணும். அங்கே பாருங்கள், அந்த பச்சை கலர் வந்து அதை எல்லாத்தையும் எடுத்து போட்டுடலாம் கீழே. இப்போ கல்லீரல் அந்த இது வந்து அந்த இருக்கக்கூடிய அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த அசடு எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி போட்டுடலாங்க. நாட்டுக்கோழி நல்லதுங்க. உடம்புல ஏதாச்சும் எலும்புகள் வந்து ஃப்ராக்சர் ஆனிச்சுன்னா ஃப்ராக்சர் வந்து சரி பண்ணுறதுக்கும் நல்ல ஹெல்த்தியான அதுங்க. வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம நாட்டுக்கோழி சாப்பிடும்போது நல்ல சத்து நிறைந்ததாக இருக்குங்க. இப்போ கால் 2 எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இது எல்லாத்தையும் கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து 2-3 தடவை நல்லா அலசிக்கணுங்க. ஏன்னா ரொம்ப இதாக இது பண்ணணும். இதெல்லாம் எங்கள் அப்பா தாங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. நானும் எங்கள் அப்பாவும் தான் இதை வந்து நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணோம். சின்ன சின்னதாக எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணிக்கலாங்க. இந்த காலில் இருக்கக்கூடிய அந்த நெகம், அப்புறம் அந்த மூக்கு, தலையில் இருக்கக்கூடிய அந்த மூக்கு எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடணுங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து சேர்த்துக்கக்கூடாது. இந்த மேலே இருக்க தோல் எல்லாம் நல்லா சத்துங்க. அதனால் எதையுமே வீணடிக்கக்கூடாது. எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் நம்ம. இந்த எலும்பு எல்லாத்தையும் தனியாக எடுத்து கூட நம்ம வந்து சூப் மாதிரி வச்சு சாப்பிட்லாம். அதுவும் நல்ல சத்து தாங்க.
இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எலும்பு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து போட்டுக்கலாங்க. நகம் எல்லாத்தையும் வெட்டிடணுங்க. மறுபடியும் மஞ்சள் நல்லா போட்டு அதை வந்து நம்ம 3 தடவை நல்லா அலசிக்கணுங்க. எப்போ தான் அது நல்லா சுத்தமாக இருக்கும். 3 தடவை நல்லா 4 தடவை அலசினதுக்கப்புறம் நம்ம வந்து குழம்போ எதுவும் வச்சுக்கலாங்க. நம்ம இந்த முக்கு எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க. ஏன்னா அது வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு போஸ்ட் ஆகும். தேங்க்யூ.